அண்ணே மாடு வளர்ப்போர் கவனத்திற்குனே அண்ணே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் நின்று பாருங்கண்ணே. ஒரு நிமிஷம் மேல அந்த போட்டோல பாக்குற மாடு 15 நாள் 20 நாள் வரைக்கும் காணாம போயிருச்சுனே. மாடு நீச்ச போறோம்னு கொண்டு போன மாடு உதஞ்சு விட்டு கூட போன பயில உதஞ்சு விட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ஓடிச்சுனே காட்டுக்குள்ள. மாடை தேடி தேடி பார்த்து காணலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இவரோட இந்த ஃப்ராடோட வீடியோவை பார்த்துவிட்டு போய் அவர்கிட்ட குறி கேட்டதுக்கு பண்ண விளைவா மாடு செத்து போனதானே கடைசி நிலைமை. மாடு செத்தே போச்சுனே. இவனை இந்த மாதிரியான ஃப்ராடுக சாமி பார்க்குறோம், சாமி உங்க உடம்புக்குள்ள இறங்குது, உங்க மாடு தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயும் சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் சுத்திக்கி இருக்கானே. நாங்க பட்ட கஷ்டத்தையும் இவனால நாங்க எப்படி ஏமாத்தப்பட்டோன்றதையும் இந்த இதுல ஆடியோவா ஜாயின் பண்ணிருக்கோம்னே. நீங்க அதை பார்த்து கூட நீங்க தெளிவாக்கிங்க. ஆமா, இந்த மாதிரி யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. இவனோட கூத்து இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு. நிறைய பேர் இது மாதிரி அம்பலப்படாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள்கிட்ட மாடு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க தான் தேடணும். சாமி உங்களுக்கு இறங்கி இந்த அறுக்க மாடு போய் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லாது. அது என்ன ஜிபிஎஸ்ஸா இல்ல கூகுள் மேப்பா கொண்டு போய் கண்டுபிடிச்சு கொடுக்கறது? உங்களுக்கு மாட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கறது சாமிக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க மாடை பிடிச்சி கண்டுபிடிச்சதுதான் பல நாள் வேலையா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஏமாத்திக்கிறாங்க. சாமி பேரை வச்சு இந்த மாதிரி ஏமாத்திடுறாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணே. இதுல நாங்க அந்த ஆடியோவை இவனால எப்படி ஏமாத்தப்பட்டோன்ற ஆடியோவை இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். இல்ல தம்பி, மாடு செத்து கிடக்கு. நாங்க மாட்டுக்கிட்ட இருந்துகிட்டு இவனுக்கு அடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி இவனுக்கு அடி என்ன சொல்றாங்கன்னா, மாடு மேற்கு திசை அதான் உங்க கடுத்தல இருந்து மேற்கு திசையில தான் காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. இருந்தாலும் நான் காலையில பார்த்து சொல்றேன்ட்டு வச்சுட்டேன் தம்பி. நம்மளால இவன் இவனை நிக்க வச்சுட்டு தான் போயிருக்கேன். அதனால அங்கிட்டு இவன் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே போயிருக்காங்க நம்ம பையில 2 பேரு. போய் விசாரிச்சிருக்காங்க. இவன் என்ன கேட்டான், கடையெல்லாம் விசாரிச்சிருக்கேன். என்ன கேட்டாங்கும் போது மாடு போட்டோவை காட்டி இந்த மாடு இங்க வந்துச்சான்னு கேட்டு விசாரிச்சிருக்கேன் தம்பி. நான் இப்ப எதுக்கு அவனை சொல்லணும், இந்த மாதிரி நம்ம மாதிரி எவனும் ஏமாறக்கூடாது. இல்ல மாடு செத்து போன இன்னும் சொல்லல, நேர்ல நான் வரேன், நீ எங்க இருக்க தம்பி அப்படின்னு. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வாங்க வரியா? என் ஊரை தான் போட்டிருக்கேன் இல்ல, வா நான் வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு நம்பினவங்களுக்கு தான் நான் பண்ணுவேன், ஒன்னே மாதிரி ஆளுக்கு இப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறான் தம்பி. ஒண்ணு இல்ல, இப்ப மணி எத்தனை 3:45, 5:30 மணிக்கு அவன் வீட்டுலதான் இருப்பேன். இங்க பயில கார்த்தி வேலை விட்டு வரேன் இருக்கேன். நானும் காரைக்குள்ள இருக்கேன். நேரா வீட்டுக்கு போயிட்டு காரை எடுத்துட்டு அங்கேதான் போறேன். என் பானையிலையும் சொல்லிட்டேன், நீங்க வாங்க மச்சான், நேரா வீட்டு எனக்கு தெரியும், நம்ம போய் பாத்துக்கோம் அப்படின்ட்டு அங்கேயும் ரெடியா இருக்காங்க. அதுக்குதான் நேரத்தையே போஸ்ட் போடுவோம்னே. விடுனே நீ போய் அடிச்சு சண்டை அடிச்சுலாம் தெரியாது. அப்படி இல்ல தம்பி, நம்மள மாதிரி எவ்வளவு பேர் தம்பி இவன் சம்பாதிக்கிறதுக்கு மாட்டுக்காரன் தான் கிடைச்சானா? அது உண்மை. நம்ம தான் ஒரு காரணத்துக்கு தான் மாடு செத்து போச்சு. நம்ம இதுக்கு போயிட்டு விட்டோம்னா வச்சுக்க, இந்த மாதிரிதான் பல பேரை ஏமாத்தி தர்றேன். அது உண்மை. பாவம் அழகு மாடு என்னன்னு இப்படி பண்ணிருக்கீங்க. மாடு 14 நாள் தண்ணி இல்லாம கழுத்து வெட்டிக்கிட்டு